வணக்கம். வெற்றிகரமான பங்கு முதலீடுங்கிறது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இது சரியான ஸ்டாக்ஸை தேடி பிடிக்கிறத பத்தி மட்டும் இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமானது உங்க மனநிலை. நீங்க வாங்குற ஒவ்வொரு பங்கையும் அந்த கம்பெனில உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன பங்குன்னு ஒரு ஓனர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மொத்த ஆட்டமே மாறிடும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். உங்களை நீங்களே நேர்மையா கேட்டு பாருங்களேன். நீங்க ஒரு எம்ப்ளாயி மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல ஒரு ஓனர் மாதிரியா? அதாவது தினமும் காலையில மார்க்கெட் ஏறிச்சா இறங்கிச்சான்னு டென்ஷனா பாக்குறீங்களா, இல்ல நீங்க முதலீடு செஞ்ச கம்பெனியோட அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பொறுமையா யோசிக்கிறீங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரோட திசையை தீர்மானிக்க போகுது. நம்மள நிறைய முதலீட்டாளர்கள் அவங்களுக்கே தெரியாம ஒரு மனப்போராட்டத்துல சிக்கியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்ல, ரெண்டு நேரெதிர் சிந்தனை முறைகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான். இந்த முரண்பாடு என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அதிலிருந்து வெளியே வந்து சரியான பாதையில போக முடியும். பாருங்க, ஒரு எம்ப்ளாயி மனநிலைனா அது எப்போவுமே ஷார்ட் டேர்ம் பத்தி தான் யோசிக்கும். அடுத்த மாச சம்பளம், இந்த குவார்ட்டர் டார்கெட்னு உடனடி பலன்கள் தான் கண்ணுக்கு தெரியும். மார்க்கெட் லேசா சரிஞ்சா கூட ஐயோ போச்சேன்னு பயந்து போய் கையில இருக்கிற பங்குகளை வித்துருவாங்க. ஆனா ஒரு பிசினஸ் ஓனரோட மனநிலை இருக்கே, அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுக்கு நீண்ட கால பார்வை தான் முக்கியம். இப்போ வர சின்ன சின்ன சரிவுகளை எல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா முதலீடு செய்ய கிடைச்ச வாய்ப்பா தான் பார்க்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நல்ல பிசினஸ் காலப்போக்கில் கண்டிப்பா வளரும். சரி, அப்போ இந்த குறுகிய கால பார்வை கொண்ட எம்ப்ளாய் மனநிலையில இருந்து வெளியே வந்து ஒரு உண்மையான பிசினஸ் ஓனர் மாதிரி நீண்ட கால வெற்றியை நோக்கி எப்படி போறது? அதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஓனர் கிட்ட இருக்கிற சில முக்கிய குணங்களை நாமளும் வளர்த்துக்கணும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். உரிமையாளர் மனநிலைன்னா சிம்பிளா என்ன தெரியுமா? நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி பார்க்காம நீங்க ஒரு மளிகை கடையில ஒரு பங்கு வாங்குற மாதிரி நினைச்சு பாருங்க. இப்போ அந்த கடையோட வெற்றி, அதோட கஸ்டமர்ஸ், அதோட வளர்ச்சி, இது எல்லாத்துலயுமே உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? உங்க பணம் அந்த கம்பெனியை வளர்க்க உதவுதுன்ற அந்த ஆழமான புரிதல் தான் ஓனர்ஸ் மைண்ட் செட். இதுல சில குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நீண்ட கால தொலைநோக்கு. அப்படின்னா தினமும் நியூஸ்ல வர்ற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்டுக்காம கம்பெனியோட வருடாந்திர அறிக்கைகளை கவனிக்கிறது. அடுத்து ஆட்டத்தில் பங்கு, அதாவது ஸ்கின் இன் த கேம். நீங்க உங்க பணத்தை மட்டும் போடல, உங்க நம்பிக்கையையும் அதுல போடுறீங்க. அதனால ஒரு கம்பெனியை பத்தி சும்மா இல்லாம ஆழமா ரிசர்ச் பண்ணுவீங்க. கடைசியா மிகுதியான மனநிலை, அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட். இது என்னன்னா, மார்க்கெட்ல ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் தோக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல கம்பெனிகள் வளரும்போது எல்லா முதலீட்டாளர்களுக்குமே செல்வம் உருவாகும்னு நம்புறது. ஓகே, இந்த மனநிலை எல்லாம் தியரிக்கு நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம முதலீட்டுல நடைமுறைப்படுத்துறது? உங்க போர்ட்ஃபோலியோவை உருவாக்கும் போது ஒரு ஓனர் மாதிரி யோசிச்சு செயல்படுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இப்ப பார்க்கலாம். முதல் படி, அடிப்படைகளில கவனம் செலுத்துங்க. அதாவது அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு கடன் இருக்கு, அதோட PE ரேஷியோ என்னன்னு அதோட ஃபைனான்சியல் ஹெல்த் செக் பண்றது. ரெண்டாவது, வணிக மாதிரியை புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த கம்பெனி எப்படி பணம் சம்பாதிக்குது, அவங்க கஸ்டமர்ஸ் யாரு, இத பத்தி ஒருத்தருக்கு உங்களால சிம்பிளா விளக்க முடிஞ்சா மட்டும் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, இந்த தினசரி நியூஸ் சத்தத்தை எல்லாம் கண்டுக்காதீங்க. உங்க இலக்கு நீண்ட கால வளர்ச்சி, ஒரு நாள் ட்ரேடிங் இல்ல. பொறுமை. பங்குச்சந்தையில இதுதான் தங்க மாதிரி. ஒரு மாமரம் நட்ட அன்னைக்கே பழம் கொடுத்துறாது இல்லையா? அது மாதிரி தான் ஒரு நல்ல பிசினஸும். அது வளர்ந்து செழிச்சு உங்களுக்கு நல்ல லாபத்தை தர கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை கொடுக்கறது தான் ஒரு முதலீட்டாளரா, ஒரு ஓனரா உங்க கடமை. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் நஷ்டத்துல தான் கொண்டு போய்விடும். சரி, இந்த கான்செப்ட் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா நிஜத்துல இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு ஓனர் மாதிரி யோசிச்சதுனால உண்மையிலேயே ஜெயிச்ச சில முதலீட்டாளர்களோட கதைகளை பார்ப்போம். அப்பதான் இது எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும். முதல்ல ரோஹனோட கதையை பார்ப்போம். இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தன்னோட துறை சார்ந்த அறிவை பயன்படுத்தி ஒரு சின்ன ஆனா புதுமையான ஒரு டெக்னாலஜி கம்பெனில முதலீடு செஞ்சார். அவர் இன்வெஸ்ட் பண்ண சில மாசத்திலேயே அந்த ஸ்டாக்கோட விலை பாதியா குறைஞ்சிடுச்சு. ஒரு எம்ப்ளாயி மனநிலையில இருந்திருந்தா பதறி அடிச்சுட்டு வித்திருப்பாங்க. ஆனா ரோஹன் ஒரு ஓனரா அந்த கம்பெனியோட டெக்னாலஜியோட வலிமையையும் அது தீர்க்க போற பிரச்சனையையும் முழுசா நம்பினார். குறுகிய கால விலையிறக்கத்தை அவர் கண்டுக்கவே இல்லை. அதோட விளைவு, சில வருஷங்கள்ல அந்த கம்பெனி அந்த துறையிலேயே ஒரு ஜாம்பவானா வளர்ந்துச்சு. ரோஹனோட முதலீடும் பல 100 மடங்கு பெருகிச்சு. இதுதான் நீண்டகால பார்வையின் சக்தி. அடுத்தது பிரியா. அவங்க ரீட்டைல் துறையில வேலை பார்த்தவங்க. அதனால ஒரு கம்பெனியோட பிராண்ட் வேல்யூவும் கஸ்டமர் லாயல்ட்டியும் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரியா மார்க்கெட்டோட தினசரி ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் பெருசா கண்டுக்கல. அதுக்கு பதிலா அந்த ரீட்டைல் கம்பெனியோட உண்மையான சொத்து என்னன்னு பார்த்தாங்க.
அது அதோட பிராண்டும் அதோட வாடிக்கையாளர்களும் தான். இது ஒரு ஓனர் தான் பிசினஸோட உண்மையான நிரந்தரமான மதிப்பு எதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி. இதோட விளைவா அவங்களுக்கு ஸ்டெடியா டிவிடெண்டும் கிடைச்சது, அவங்க முதலீடும் நல்லா வளர்ந்துச்சு. கடைசியா சஞ்சயோட கதைய பாப்போம். சஞ்சய் ஒரு டாக்டர். அதனால மருந்து துறைக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட சவால்களும் அதுக்கு எவ்வளவு பொறுமை தேவைன்னோ அவருக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, பார்மா துறையில ஒரு புது மருந்து லேப்லேருந்து மார்க்கெட்டுக்கு வர 10 வருஷம் கூட ஆகலான்னு சஞ்சய்க்கு தெரியும். இதுக்கு அபரிமிதமான பொறுமை தேவை. அவர் நல்ல மருந்துகளை தயாரிக்கிற ஒரு கம்பெனியில முதலீடு செஞ்சு அதோட வளர்ச்சியை ஒரு ஓனர் மாதிரி பொறுமையா கவனிச்சுட்டு வந்தார். பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மருந்துகள் அங்கீகரிக்கப்பட்டப்போ சஞ்சயோட பொறுமைக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைச்சது. ஆக மொத்தம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சூதாட்டக்களம் கிடையாது. அது நல்ல தரமான பிசினஸ்கள்ல நாமமும் ஒரு பார்ட்னர் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு. குறுகிய கால லாபத்தை துரத்துறதை விட்டுட்டு காலப்போக்குல நல்லா வளரக்கூடிய சிறந்த கம்பெனிகளோட ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறது தான் உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரே வழி. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க பணத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது எது? தினமும் மார்க்கெட் பார்த்து பயப்படுற அந்த ஊழியர் மனநிலையா, இல்ல ஒரு பிசினஸோட நீண்ட கால வளர்ச்சியில நம்பிக்கை வைக்கிற அந்த உரிமையாளர் மனநிலையா? தேர்வு உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க.